நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாகாப்ஸ் இந்த வாரம் பூரா அப்படியே கிளிட்டரிங்கா ஸ்பார்க்லிங்கா ஜொலிப்பா இருக்க போகுது. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கரகாட்ட கோஷ்டில இருந்து வராங்களா? சுபா ஓகே, நான் வேற வழியா வரேன். யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்க்குலாம் திருப்பி ரீவிசிட் பண்ண போனோம்னா, ஐயோ இந்த கிளாஸ் தான் நான் வந்து சூப்பரா மார்க் வாங்கினேன், இந்த பையன் கிட்ட இருந்தா நான் இங்க அடி வாங்கினேன், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். எஸ் எஸ், இந்த பிரின்சிபல் ரூம் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம முட்டி போட்டோம் இது பண்ற ஞாபகங்கள்லாம் வரும். இந்த நாஸ்டால்ஜியா, அது பேர் என்ன? நாஸ்டால்ஜிக் ஃபீலிங். ஓகே, நாஸ்டால்ஜியா ஃபீலிங். யா, பட் யூ வில் ஃபீல் வெரி நைஸ் இல்லையா? அதே அந்த ஸ்கூல் காலேஜ் நம்ம போகும்போது ஏதாவது ஒரு பெரிய விஷயம் சாதிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலிங் தான் இன்னைக்கு இங்க இந்த மேடையில உருவாக்குன நட்சத்திரங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. இந்த வாரம் பூரா உங்களை சந்திக்கிறதுக்கு சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோட ஸ்டார்ஸ், நம்ம பட்டிங் ஸ்டார்ஸோட இந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தி சிங்கிங் வித் தி ஸ்டார்ஸ் ரவுண்ட். ஓகே, அப்ப வந்து இவங்க மட்டும் காம்படிஷன்ல, அவங்களும் காம்படிஷன்ல இருக்காங்க. கரெக்ட். ஏன்னா இவங்களோட சேர்ந்து தான் அவங்க பாட போறாங்க பியூட்டிஃபுல்லான டுவெட் பாடல்கள். ஆனா அதுக்கெல்லாம் மதிப்பெண்கள் உண்டு இல்லையா? ஸோ கரெக்டா இவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த சிங்கிங் வித் ஸ்டார்ஸ் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸும் ரெடியாக இருக்காங்க, நம்ம பட்டிங் சிங்கர்ஸும் வந்து ரெடியாக இருக்காங்க. நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணுறதுக்கான டைம். மும்மூர்த்திகள் ஆஃப் த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3. லெட்ஸ் வெல்கம் த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3, தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜ் சார். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் நம்ம ஹெட் மிஸ்ட்ரஸ், என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா. அண்ட் நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் பிடி டீச்சர் தமிழ் மிஸ் சுபாஜி. அண்ட் நிஜமாவே நம்ம பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ட்ரில் மாஸ்டர், பசங்களை அப்படியே நல்லா ட்ரில் பண்ணி அவங்க கிட்ட இந்த ரிசல்ட்ஸ் கொண்டு வர ட்ரில் மாஸ்டர், இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அனந்த் வைத்தியநாதன். நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோட அலுமினியம்ஸ்லாம் வந்திருக்காங்க. அலுமினாய்ப்பா, அலுமினைஸா? ஓகே ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வெல்கம் ஆல் தி அலுமினிஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்கூல்ல நிறைய அரியர்ஸ் வச்சிருக்காரு இவரு. அப்படியா? சக்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு மறுபடியும் உங்க ஸ்கூலுக்கு வந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க கூட சேர்ந்து பாடுறது. எல்லாரும் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பாடுறாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லி ஆகணும், இங்கே ஒரு குட்டி ஸ்டார் மிஸ் ஆகிறாரு. நாங்களாம் இவங்கெல்லாம் ஜூனியர்ஸில் வந்தாங்க, சீனியர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நாங்களும் சீனியர்ஸில் வந்தோம், சீனியர்ஸாக இருக்கோம். ஆனால் ஒருத்தர் ஜூனியரில் வந்தார், ஜூனியர்லேயே இருந்தார், இப்பயும் ஜூனியரில் தான் இருக்காரு. சார் யார் பாது? கொஞ்சம் வந்துருங்க சார். ஓ, நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஓட சூப்பர் ஸ்டார்னே கூப்பிடலாம். வாடா ரசா. ஸோ இந்த காம்படிஷன் ரவுண்டில் வந்து நம்ம ஸ்டார் சிங்கர்ஸ், நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேமிலியிலேருந்து நம்ம ஸ்கூலில் ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே வந்து சேர்ந்து பாட போகிறதே நம்மளுடைய பட்டிங் ஸ்டார்ஸ். அண்ட் இந்த சமயத்தில் நம்ம ஸ்கூலோடைய பிரின்சிபல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண போகிறாரு. அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அவர் பண்ண போகிறதே ஸ்கூலில் ஜாயின் பண்ணி. பிரின்சிபல் சார் ப்ளீஸ். அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 உலகம் முழுக்க பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ. இதுக்கு எவ்வளவு ஃபாலோவிங் இருக்குன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 என்ற நிகழ்ச்சி வந்து வீக் டேஸில் வர்றதுனால எங்களால் பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் தெரிவித்த நிறைய நண்பர்கள் உண்டு. பட் நம்ம ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தோம். பட் அவங்கள எல்லோரையும், அதாவது இசை ரசிகர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்னா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இனிமே நம்ம வந்து வீக்கெண்டில் வர போகிறோம். அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் நம்ம கலக்க போகிறோம். ஸோ உங்க வார கடைசிகளை வண்ணமயமாக்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இனிமேல இருந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மாலை 8லேருந்து 9:30 மணி மட்டும் நீங்க வந்து பார்த்து ரசிக்கலாம். இந்த மேடையில நம்மளோட குட்டி சுட்டித்தனமா பியூட்டிஃபுல்லான பாடல்கள்லாம் பாட போறாங்க. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை நீங்க எப்ப பார்க்கலாம்? வீக்கெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த அற்புதமான முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்ன பிரின்சிபல் அப்படியே ஒரு இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ப்ரேயர் சாங் இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல சாங் பாடி தான் வந்து முடிச்சு வைப்பாங்க. அசம்பிளி, ஸ்கூல் அசம்பிளி. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. ஷூர். சூப்பர் சிங்கர் ஜூனியர்
இனிமேல் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வெல்கம் வீக்கெண்ட் வெல்கம் இனிமேல் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ண வீக்கெண்ட்ல வரோமுங்க நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ண வீக்கெண்ட்ல வரோமுங்க துள்ளி துள்ளி ஆடும் குழந்தைங்க பாட்டுடன் வருது வருது சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இனி வருது வருது சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வெல்கம் வீக்கெண்ட் வெல்கம் இனிமேல் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சூப்பர் சிங்கர் ஜூனியர் இனிமேல் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இந்த தருணத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். such a beautiful composition and அதே மாதிரி a big thank you to மனோஜி, நம்ம ஹெட் மிஸ்ட்ரஸ், பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட். 3 பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுனீங்க. அதனால இப்போ நமக்கு என்ன தெரிய வருது? என்ன தெரிய வருதுன்னா இந்த 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 பாட்டை அவர் எழுதுறது மூலமா நான் முத்துக்குமார் சார், தனுஷ் சார் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய காம்படிஷன் காத்து நிற்குது. மனோஜ் சார் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அதான் சொல்ல வந்தேன். மனோஜ் சார் தான் எழுதியிருக்காரு இந்த சாங். நான் வழக்கமாக கவிதைகள் நிறைய எழுதுவேன். இந்த தமிழ் எழுத தெரியாது, கவிதைகள் மட்டும் டக்குனு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் நம்ம பாவனாவை பார்த்து. சரி. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி. கோயிலுக்கு போக சொல்றீங்களா சார் உங்களை? அபிராமி சிவகாமி கருமாரி ஆஹா, மகமாயி. எப்படி பாட்டில் வருது பாருங்க. அதாவது நான் சொன்னாலே அந்த லிரிக் பாட்டாகவே அது ஏற்கனவே பாட்டா எழுதுனது சார். அது மாதிரி இருக்கு இந்த லிரிக்ஸ். குட் குட் குட்